இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைஞ்ச புரட்சி தலைவருக்கும், என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டின அம்மா, வழிகாட்டின ஆசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், தங்க தாரகை காவேரி தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். புரட்சி தலைவருக்கு பின், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பின், புரட்சி தமிழராய், இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராய், நம்மில் ஒருவராய், கழகத்தின் தலைவராய் இருக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு என் வணக்கங்கள். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் இதய கனி நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி. தொண்டாமுத்தூரின் குலசாமி, தோல்வி அறியாத வெற்றி சாமி, கொங்கு மக்களின் தளபதி, அன்பு நெஞ்சங்களின் அதிபதி, வாரி கொடுக்கிறதுல கர்ணன், உங்களை வாழ வைக்கிறதுல அண்ணன், களத்துல இறங்கிட்டா சிங்கம், குறையே இல்லாத ஒரு தங்கம், பாட்டு போட்டா எங்க அண்ணன் டான்சரு, போட்டு பார்த்தா எங்க அண்ணன் டேஞ்சரு. அன்பு சகோதரர் என் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அண்ணன் வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது எங்க தங்க அண்ணி, எங்க செல்ல அண்ணி, எங்க நல்ல அண்ணி வித்யா வேலுமணி அவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். அண்ணின்னு சொன்னா ஏதோ பேருக்கு கூப்பிடுறேன்னு நினைக்காதீங்க. நான் உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கேன். அண்ணி கையால நிறைய நாள் சாப்பிட்டு இருக்கேன். அந்த நன்றியோடு பாசத்துல அண்ணின்னு கூப்பிடுற மூத்த அண்ணன், இந்த குடும்பத்துக்கு மூத்த அண்ணன், அன்பு சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கும், எங்க மூத்த அண்ணி லதா அன்பரசன் அவர்களுக்கும், தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவால் பெயர் சூட்டப்பட்ட எங்க தங்க பிள்ளை, அன்பு பிள்ளை வந்தனா அவர்களுக்கும், எங்க மருமகள் தக்ஷனா அவர்களுக்கும் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அழகான அமைதியான மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், அழுத்தமான மணிமேகலை அக்கா அவர்களுக்கும், சிறப்பாக பேசி எனக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து என் பேச்சில எனக்கு நம்பிக்கை கொடுத்த அன்பு சகோதரி கௌதமி அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அன்பு சகோதரிகளுக்கும், அந்த பக்கமா உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அதிமுக தலைவர்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கிற தொண்டர்களுக்கும், என் பேச்சை ஆவலுடன் கை வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும், பெரியோர்களுக்கும், உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும், மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான மரியாதையான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். கோவை மரியாதை அண்ணா கோவை, மானம் அண்ணா கோவை, விவசாயம் அண்ணா கோவை, விசுவாசம் அண்ணா கோவை, அன்புன்னாலும் கோவை, பண்பன்னாலும் கோவை, கும்மி அண்ணாலும் கோவை, குசும்பன்னாலும் கோவை, விருந்தன்னாலும் கோவை, வெற்றி அண்ணாலும் கோவை, அம்மா அண்ணாலும் கோவை, அதிமுக அண்ணாலும் கோவை. இந்த கொங்கு நாட்டில் வாழ்ற சிங்க குட்டிங்களுக்கும், தங்க கட்டிங்களுக்கும், இந்த கொங்கு மண்ணுக்கும் வணங்கி என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். பெண்மைன்னா மென்மைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்ல, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பெண்மைன்னா சக்தி, பெண்மைன்னா பலம். ஒரு பெண் சாபம் விட்டா கடவுள் கூட குழந்தையா மாறுவாரு. ஒரு பெண் கோபப்ப
ஒரு பெண் கஷ்டப்பட்ட ராமாயணம், ஒரு பெண் அவமானப்பட்ட மகாபாரதம். ஆக்கிறதும் பெண்ணே, அழிக்கிறதும் பெண்ணே. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெண்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்க எத்தனையோ சிங்க பெண்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மேடையில எத்தனையோ பேர் இன்றைய காலகட்டத்தில் அரசியல்ல சிங்க பெண்களா இருக்காங்க. சிங்க பெண் அண்ணா ஞாபகத்துக்கு வர முதல் முகம் யாரோட முகம்? தமிழ்நாட்டின் முதல் சிங்க பெண் யார்? புரட்சி தலைவி அம்மா. நம்ம அம்மாவோட சிரிப்பை தவிர, சிரிப்பை விட பெரிய போதை மருந்து கிடையாது. அம்மாவோட சிரிப்பு நம்மள அப்படி மயக்கும். நம்ம அம்மாவோட கண்கள் விட பெரிய காந்தம் கிடையாது. நம்ம அம்மாவோட கண்கள் நம்மள அப்படி இழுக்கும். நம்ம அம்மாவோட வார்த்தை விட பெரிய வார்த்தை கிடையாது. ஏன்னா அந்த வார்த்தை உங்களை அப்படி கட்டி போடும். நம்ம அம்மாவோட அன்பு விட பெரிய அன்பு கிடையாது. ஏன்னா அந்த அன்பு உங்களை ராஜா மாதிரி வாழ வைக்கும். நம்ம அம்மாவோட விரலை விட சிறந்த விரல் கிடையாது. ஏன்னா அந்த விரல் உங்களை சுட்டி காட்டினா இந்த உலகமே உங்களை சுத்தி பார்க்கும். எல்லாரும் அம்மாவை தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் தேவதைன்னு சொல்லுவேன். தெய்வம் எப்பவுமே ஒரு படி மேல இருக்கும். தேவதை நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாத்தும். அப்படி ஒரு தேவதையா தமிழ்நாட்டு கூடவே இருந்து நம்மளை காப்பாத்தினவங்க அம்மா. தன் கடைசி மூச்சு வரைக்கும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். அந்த அம்மாக்கு உண்மையான வாரிசு நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். மக்கள் கிட்ட இருந்து எடுத்து அரசியல் செஞ்ச அரசியல்வாதிகளை தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா மக்களுக்கு கொடுத்தே பழகின ஒரே அரசியல்வாதி நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான். கொடுக்கிறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு தானம், ஒன்னு தர்மம். கேட்டு செஞ்சா அது தானம், கேட்காமலே செஞ்சா அது தர்மம். அப்படி எத்தனை தர்ம காரியங்களை நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த தொண்டாமுத்தூருக்கு செஞ்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த தொண்டாமுத்தூர்ல நம்ம அண்ணன் செஞ்ச சாதனைகள் எல்லாம் நான் பட்டியல் போட்டு சொல்லணும்னா அடுத்த மகளிர் தினம் கொண்டாட்டம் வரைக்கும் அந்த மீட்டிங் போகும். உங்க எல்லாருக்குமே அண்ணன் செஞ்ச சாதனைகள் எல்லாமே தெரியும். ஆனா உங்க ஞாபகத்துக்காக சிலது மட்டும் சொல்றேன். அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் எத்தனை நாள் கனவு மக்களுக்கு நிறைவேற்றினவர் நம்ம அண்ணா. பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது நம்ம அண்ணா. 10.1 கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டிலேயே நீளமான பாலத்தை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சி. கொண்டு வர வச்சது நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் வழக்கம் போல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பாலத்தை திறந்தார். ஆனா மொத்த கோயம்புத்தூருக்கும் உண்மை என்னன்னு தெரியும். கோயம்புத்தூர் மக்களை அவ்வளவு லேசா எல்லாம் ஏமாத்திட முடியாது. கோவையில இருக்கிற ரெண்டு அடுக்கு மேம்பாலம், 3 ரயில்வே மேம்பாலம், 2 உயர்மட்ட மேம்பாலம் கொண்டு வந்து கோயம்புத்தூர் டிராபிக் குறைச்சது நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இது இல்லாம திரும்புற பக்கம் எல்லாம் கான்கிரீட் சாலை, வாக்கிங் பாதை, பூங்காக்கள், ஏரிகளை சுத்தப்படுத்துறது, குளங்களை சுத்தப்படுத்துறதுன்னு மொத்த கோவைய ஸ்மார்ட்டா வச்சுக்கிட்டது அதிமுக ஆட்சி. அது நம்ம அண்ணனோட முயற்சி. இது இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எத்தனை மினி கிளினிக், 6 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. இப்படி மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுற ஒரே அரசியல்வாதி, ஒரே அமைச்சர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். சந்தனம் தான் மட்டும் மணக்காது. கூட இருக்கிற காத்தையும் கூட இருக்கிற மக்களையும் சேர்த்துதான்
குடும்ப ட்ரஸ்டான நல்லறம் ட்ரஸ்ட் மூலமா அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் நம்ம அண்ணா அன்பரசன் அவர்களும் எத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த கோயம்புத்தூர்ல சோறு போட்டிருப்பாங்கன்னு நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டு சொல்லுங்க. ஏதோ சாப்பாடு போட்டாங்கன்னு கிடையாது, ஒவ்வொரு உயிரையும் மதிச்சு அந்த உயிருக்கு உணவு போட்டு சிறந்த மருந்து கொடுத்து காப்பாத்தினாரு. சாப்பாடு எப்படி போட்டார் தெரியுமா? எவ்வளவு சுத்தமா செய்யணும், எவ்வளவு சுகாதாரத்தோட செய்யணும்னு வீடியோ கால்ல பாப்பாரு அமைச்சரா இருந்துகிட்டு. நான் சாட்சிங்க, 6 துறைக்கு அமைச்சர். கொரோனா காலம் இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கிறாரு. ஆனா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆனா கோயம்புத்தூருக்கு ஓடி வந்துடுவாரு. எங்க கோயம்புத்தூர் மக்கள்னு ஓடி வருவாரு. ட்ரெயின் கிடையாது, பிளைட் கிடையாது, கார்ல வருவாரு. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்ந்துகிட்டு வருவாரு. இதுல அன்பரசன் அண்ணனை தொல்லை பண்ணிட்டாரு. காய்கறி எங்க இருந்து வருது? ஊட்டியில இருந்து வருது. ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கொண்டாங்க, அங்கேயும் நல்லா இருக்கும். எங்க இருந்து காய்கறி வருது, எங்க இருந்து பழம் வருதுன்னு இவர் விசாரிச்சு ஒரு பெட்டியை செஞ்சு வீடு வீடா போய் கொடுக்கறாங்க. கடைசி நேரத்துல டாக்டர் புரோட்டீன் சாப்பிட சொன்னாரு, முட்டை கொடுக்கலாம் மக்களுக்கு, ஒரு 12 முட்டை வைங்க டப்பால சொல்றாரு. இல்லங்க உடைஞ்சிடும் சொன்னா அதெல்லாம் தெரியாது, பத்திரமா கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்றாரு. இப்படி மக்களோட தேவைகளை புரிஞ்சு அறிஞ்சு மக்களுக்காக செய்யற ஒரே அமைச்சர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். தேர்தல் வரும்போது மட்டும் அண்டா குண்டா கொடுத்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமிஷன் அடிக்க கரப்ஷன் பண்ண ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போற சில அரசியல்வாதிங்க மாதிரி கிடையாது. எங்க அண்ணன் களத்துல நிப்பாரு, உங்க கைய பிடிச்சுக்கிட்டு இந்த மண்ணில நிப்பாரு. அமைச்சரானாலும் அவருக்கு கோயம்புத்தூர் தான், தொண்டாமுத்தூர் தான். நம்ம பத்தி பேசினது போறோம், இப்ப ஸ்டாலின் பத்தி பேசலாம். 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஞாபகம் வச்சிருக்கிற அளவுக்கு சாதனைகள் 5 வருஷத்துல திமுக செஞ்சிருக்குன்னு மைக்கிலேயே மேகி கின்றாரு ஸ்டாலின். நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி என்ன சாதனைங்க செஞ்சிட்டாங்கன்னு. நல்லா யோசிச்சா சில உண்மை இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்லன்னு நினைச்சேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 79 வருஷம் ஆச்சு. இந்த 79 வருஷத்துல எந்த ஆள தெரியாத அரசும் 6 லட்சம் கோடி 5 வருஷத்துல வாங்கினதில்லை கடனா. 5 வருஷத்துல 6 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை படைச்ச ஒரே அரசு ஸ்டாலினோட திருட்டு திமுக அரசு. 63 வருஷ திராவிட ஆட்சி காலத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிதி உதவி எந்த ஆட்சியும் கொடுத்ததில்லை. குடிகாரனுக்கு அள்ளி கொடுக்கிற சாதனை செஞ்சது ஒரே அரசு இந்த ஸ்டாலினோட திருட்டு திமுக அரசு. அண்ணா யூனிவர்சிட்டி கட்டி 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்படி ஒரு கொடூரமான பாலியல் வன்கொடுமை நடந்ததே இல்லை. ஒரு திமுக கட்சிக்காரனை வச்சு அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு திமுக அமைச்சரை வச்சு அவரை காப்பாத்துறதுக்கு ஒரு திமுக போலீஸ வச்சு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமை செஞ்சு முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல இந்த திமுக அரசு செஞ்சிருக்கு, ஸ்டாலினோட அரசு செஞ்சிருக்கு. காமராஜர் காலத்திலிருந்து நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் காலம் வரைக்கும் எல்லா ஆட்சியிலையும் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போய் படிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த திருட்டு திமுக ஸ்டாலினோட அரசாங்கத்துல மட்டுமே போதையில சுத்திக்கிட்டு இருக்காங்க. போதையில கூட படிக்கிற பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க, போலீஸ் அடிக்கிறாங்க, அம்மா அப்பாவை வெட்டுறாங்க. இந்த விஷயத்துல சாதனை செஞ்சிருக்கு இந்த திருட்டு திமுக அரசாங்கம். கிட்னி தானம் கண்டுபிடிச்ச நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் கிட்னியை திருடினதில்லை. ஆனா 7 கிட்னி திருடின ஆளுங்கட்சி
கட்சி எம்எல்ஏ சாதனை படிச்சது திமுக எம்எல்ஏ இந்த திருட்டு திமுக அரசாங்கம். டாஸ்மாக் ஒண்ணு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் டாஸ்மாக் நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபாய் திருடி ஊழல் செஞ்சு கைதியாவும் அமைச்சராவும் டபுள் ஆக்ஷன் ஒரே ஒருத்தனை பண்ண வச்சு சாதனை படிச்ச அரசாங்கம் இந்த திருட்டு திமுகவோட அரசாங்கம். சொமாலியான்ற நாடை அழிக்கிறதுக்கு 30 வருஷம் ஆச்சு. அந்த நாடு நாசமா போறதுக்கு 5 வருஷத்துல தமிழ்நாட்டை நாசமாக்குன சாதனை செஞ்சது இந்த திருட்டு திமுக அரசு. இந்த மாதிரி சோதனைகளை சாதனைகளாக்குன பெருமை ஸ்டாலினுக்கு உண்டு. இதுக்கு மேல திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா திமுக இருக்கும், ஆனா தமிழ்நாடு இருக்காது. பெண்களை பூமி தாய் பூமாதேவின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பொறுமை, எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் தாங்குவாங்க. அதனாலதான் பூமி தாய்வாங்க. ஆனா அந்த பூமி கூட ஒரு நாள் பொறுமையை இழந்துட்டு 2 உடைஞ்சு உலகத்தையே முழுகிடும். பூமி தாய் பொறுமைக்கும் எல்லாம் உண்டு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை வேடிக்கை பார்க்கிற சாமியோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இதுல ஸ்டாலின் சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு. வெல்லும் தமிழ் பெண்கள் விளம்பரம் கொடுக்கிறாரு. வெக்கமே இல்லாம ஸ்டாலின். பெண்களோட நிலைமை என்ன ஸ்டாலினுக்கு சொல்ற. கனிமொழியோ துர்கா ஸ்டாலினோ கீதா ஜீவனோ தமிழச்சி தங்கப்பாண்டியனோ ஜெயிச்சா பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்ல. ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண்கள் ஜெயிச்சாதான் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? சாதாரண பெண்கள் சந்தைக்கு போக முடியல, குடும்ப பெண்கள் கோவிலுக்கு போக முடியல, சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பொண்ணுங்க கல்லூரிக்கு போக முடியல. ஒரு பெண் கணவரோடையோ காதலனோடையோ அப்பா அம்மாவோடையோ நிம்மதியா வெளியில நடமாட முடியல. இன்னைக்கு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போனா அவங்க குடும்பம் என் பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா உயிரோட வருவாளான்னு கவலைப்படுறாங்க. இது எதனால நடக்குது? இதுக்கு காரணம் என்ன? போதை, கஞ்சா போதை, டாஸ்மாக் போதை. முன்வாசல் பின்வாசல் 24 மணி நேரமும் சாராயம் ஓடுது. அந்த போதையில அவன் பார்க்கறது தங்கையவா தாயா தாரமா யாருன்னு அவனுக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் கெடுக்கிறான். சாதாரண நிலையில இருக்கிற ஒருத்த இவ்வளவு கொடூரமான வேலையை செய்ய முடியுமா? ஒரு மிருகத்தாலதான் இந்த மாதிரி செய்ய முடியும். பல் முளைக்காத குழந்தைய கெடுக்கிறாங்க, பல் போன மூதாட்டையும் கெடுக்கிறாங்க. எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லாம இருக்கு. சென்னையில 22 வயசு பொண்ண 4 பேர் இரவு ஃபுல்லா ரேப் பண்ணிருக்காங்க. சென்னையில அடையார்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க ஒன்னும் சும்மா சொல்லல. தூத்துக்குடியில ஒரு 14 வயசு பொண்ண கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க, பலாத்காரம் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. பெண்களோட பிச்சையில ஆட்சி அமைச்சார் ஸ்டாலின். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா இன்னைக்கு பெண்களோட நிலைமை என்ன? தூத்துக்குடியில ஏதோ விசாரிக்கிறதுக்காக டிராமா பண்றதுக்காக போனாங்க கனிமொழி தூத்துக்குடிக்கு ராணின்னு பேசிப்பாங்க. அவங்க ராணின்னா எப்படி இருக்கணும்? அந்த கோட்டையில இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கூட சேர்ந்து எதிரிகளை போராடணும். ஆனா தூத்துக்குடியில என்ன நிலைமை? அந்த தூத்துக்குடி கோட்டைக்குள்ளார ராணிய வரவிடாம மக்கள் துரத்துனாங்க. விளாத்தி குளத்துல விசாரிக்க போன கனிமொழிக்கு பாதுகாப்புக்கு 100 போலீஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா சின்ன பொண்ணுங்க கன்னி பொண்ணுங்க தனியா போற பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சியில எந்தவித பாதுகாப்பும் இல்ல. இந்த பெண்கள் விரோத திமுக, பெண்களை சாகடிக்கிற திமுக தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேணுமா?
எவன் வந்தாலும் நீங்க துரத்தி அடிக்கணும். இவங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு தமிழ்நாட்டு பெண்கள் அவங்களோட அடிமைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன 1000 ரூபாய் வாங்கிட்டு திமுகக்கு நேர்ந்து விட்டு இருக்கோமா? நம்ம வீட்டு பொண்ணுங்களை நீங்க வாங்குற ஒவ்வொரு ரூபாவும் ஸ்டாலின் கொடுக்கிறது நம்ம வீட்டுல குடும்ப செலவுக்கு இல்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களோட சாவுக்கு காரியத்துக்கு செலவு பண்ண. உங்களுக்கு அக்கவுண்ட்ல வர்ற ஒவ்வொரு பணமும் உங்களுக்காக இல்ல, உங்க முன்னேற்றத்துக்காக இல்ல, உங்க அழிவுக்காக வருது. தயவு செஞ்சு அதெல்லாம் ஏத்துக்காதீங்க. போன முறை எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகள், போலி விளம்பரங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக ஸ்டாலின். இப்பவும் கட்டு கட்டா மூட்டை மூட்டையா வருவாங்க, பொய்களை தூக்கிட்டு விளம்பரங்களை தூக்கிட்டு. அவங்க பொய் பிரச்சாரத்தை விளம்பரங்களை மட்டுமே நம்பி இருக்காங்க. உண்மையான விஷயங்களை அவங்கள சொல்லவும் மாட்டாங்க. நேருக்கு நேரா தைரியமா நேர்மையா சண்டை போடுறது திமுகவுக்கும் தெரியாது, ஸ்டாலினுக்கும் தெரியாது. இங்க இருக்கிறவங்களுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு சின்ன கடை வச்சிருந்த வியாபாரி இருந்தாரு. அவரு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு அந்த கடைக்கு எதிரில ஒரு பெரிய கடை திறந்தாங்க. அந்த பெரிய கடையும் ரொம்ப நல்ல கடை, தரமான பொருளை விற்கிறாங்க, நீட்டா பேக் பண்ணி விற்கிறாங்க, சுகாதாரமா பண்றாங்க எல்லாமே. இப்போ இந்த சின்ன கடைக்காரருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு பெரிய கடை திறந்துட்டாங்களேன்னு. திடீர்னு பார்த்தா அந்த பெரிய கடைக்காரர் வெளியில வந்து ஒரு போர்டு வைக்கிறாரு, 1 கிலோ நெய் 300 ரூபாய்க்குன்னு. உடனே சின்ன கடைக்காரரு, இவன் என்னப்பா சண்டை ஆரம்பிச்சுட்டா, நம்ம வியாபாரத்துக்கு வேட்டு வச்சிடுவான் போல இருக்கேன்னு நினைச்சு அவனும் ஒரு போர்டு வச்சா, 1 கிலோ நெய் 280 ரூபாய்க்குன்னு. இப்போ அந்த பெரிய கடைக்காரரு எதிர்கடைக்காரர் குறைச்சிட்டாரு, நம்மளும் குறைச்சிடலான்ட்டு 1 கிலோ நெய் 260 ரூபான்னு குறைச்சு போர்டு வச்சாரு. உடனே சின்ன கடைக்காரரு, இவங்க என்ன இப்படி சண்டை போடுறா, அவன் குறைச்சா எனக்கு குறைக்க தெரியாதான்னு ஒரு போர்டு வச்சா, 1 கிலோ நெய் 240 ரூபாய்க்குன்னு. இப்ப பெரிய கடைக்கார, இவன் போட்டிக்கு வந்துட்டா அவனா நானு பாத்துடலாம், நான் குறைச்சிடுறேன், நான் பாத்துக்கிறேன்னு 1 கிலோ நெய் 220 ரூபான்னு குறைச்சிட்டாரு. இப்ப சின்ன கடைக்கார, அவன் குறைச்சா நான் குறைக்க மாட்டேனா, நானும் குறைப்பேன்னு ஒரு போர்டு வச்சுட்டாரு, 1 கிலோ நெய் 200 ரூபான்னு. இப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா தம்பி, அவன் பெரிய வியாபாரி, பெரிய கடை வச்சிருக்கா, பெரிய வியாபாரம் செய்யறா, அவன் ஏதோ குறைச்சு கொடுத்தா, கவர்ச்சிக்காக கொடுத்தா அவன் சமாளிச்சுப்பான். நீ சின்ன வியாபாரம் பண்ற சின்ன கடைக்காரன், நாளைக்கு லாஸ் வந்துடுச்சுன்னா உன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவ, உன்னால சமாளிக்க முடியுமான்னு. அதுக்கு அந்த சின்ன கடைக்காரரு, முடியாதுங்க, சாத்தியமே இல்ல அப்படின்னாரு. அப்ப எதுக்காக நெய் விலை இவ்வளவு குறைச்சு போட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டா, என் கடையில நெய்யே இல்லைங்க, சும்மா எதிர்கடைக்காரனை அழிச்சிடணும்ன்றதுக்காக போட்டு வச்சேன், ஏமாத்துறதுக்காக போட்டு வச்சேன்னு சொன்னார். அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகள், போலி வாக்குறுதிகள் தூக்கிக்கிட்டு திமுக வருவாங்க, கலர் கலரா வருவாங்க. போன முறை ஏமாந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. நம்ம அண்ணன் உங்களோட வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தட்டி அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவாரு. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் உடனடியாக
மோடி